ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மாஃபில். ஹைடா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே டியர்ஸ், நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது வீடியோ. ஸோ ஹெட்செட் எடுத்து போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு பிஸியான சிட்டி, நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க வராங்க, ஷாப்பிங் போகிறாங்க வராங்க, குழந்தைங்க அங்கங்கே உட்காந்து விளையாடிட்டுருக்கு. ஒரு பிஸியான டெவலப்டு சிட்டி, ஓகேவா? அந்த சிட்டிக்கு நடுவில் ஒரு பெரிய கம்பெனி காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்து அது நார்மலான ஒரு கம்பெனி கிடையாது. அந்த கம்பெனி ஒரு மீடியா கம்பெனி. மீடியானா தெரியும் இல்லையா? சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது, மற்ற செலிப்ரிட்டிஸ் ஆர் எனிதிங் க்ரைம்ஸ் எது நடந்தாலும் அதை பற்றி அந்த மீடியாவில் வந்து சொல்லுவாங்க. லைக் இந்த நியூஸ் சேனல் அந்த மாதிரி, ஓகேவா? இப்போ அந்த மாதிரி ஒரு கம்பெனி, ஒரு இதுக்குள்ளே ஒருத்தர் உள்ளே வந்து ஒரு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரீட் பண்ணிக்கிட்டே நடந்து போகிறாரு. உள்ளே நடந்து போகும்போது அவர் பார்த்து எல்லாருமே, ஹே செம்மையாக பண்ணிட்டடா, அது செம்ம வியூவாக போயிட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பர்சனுக்கு அவ்வளோ கங்க்ராட் பண்ணுறாங்க. வேறு லெவலில் நீ வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த பர்சனுக்கு ரொம்பவும் ப்ரௌடாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக அவருடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேனேஜருடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. மேனேஜருடைய ஆஃபீஸ் போனால் மேனேஜர் அதுக்கு மேலே இந்த பர்சனை பார்த்து, ஹேய் டே, நீ இப்போ ரீசெண்டாக கொடுத்த எல்லா ஃபார்மேட் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் போயிட்டுருக்கு. மீடியா பக்காவாக போயிட்டுருக்கு தெரியுமா? நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனில் தான் இன்றைக்கி கண்டென்ட்டே ஓடிட்டுருக்கு. செம்ம வைரலாக இருக்குது. எல்லா பீப்புள்ஸும் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அதை பார்க்குறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், உன்னை சார் மீட் பண்ணணுன்னு சொன்னார், போய்ட்டு மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டே சந்தோஷம் வேலை பக்காவாக பாட்டுந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. இப்போ அப்படியே நேராக சரி சார் பார்க்கணுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியோடைய அந்த சிஇஓக்கு அடுத்தது இருப்பாங்க இல்லையா? ஆக்சுவலி இந்த கம்பெனி வந்து மெயின் கம்பெனி கிடையாது, லைக் பிரான்ச் அப்படின்றப்போ மெயின் சிஇஓவை இவங்களால பார்க்க முடியாது. ஸோ அந்த கம்பெனியை ரன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சிஇஓடைய அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பர்சனை போயிட்டு மீட் பண்ண, அவர் போயிட்டு நம்ம டேவை அப்படியே கன்க்ராச் பண்ணுறது என்ன, ஹக் பண்ணுறது என்ன, அப்படியே டக்குன்னு நம்ம டேக்கு ஒரு ப்ரொமோஷனும் கொடுத்துட்றாங்க. மேனேஜர் கூட அசிஸ்டன்ட் மேனேஜராக நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷனும் கொடுத்துட்டு நம்ம டேக்கு சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம். அழகாக ஒரு வேலையை பார்த்ததுக்கு, ரிஸ்க் எடுத்ததுக்கு பக்காவாக ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக அவருடைய ப்ளேஸ்க்கு வந்து உட்காந்து திரும்பி வேலைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க, போயிட்டு இவர் கொடுத்த அந்த கண்டென்ட்டை வந்து மீடியாவில் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா உண்மையிலேயே பப்ளிக் பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்பவும் ஒரு ஆர்வமாக இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்காங்க. சொல்லப்போனால் அடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டே வந்து இப்போ இருக்கிற சொசைட்டியோடைய அடுத்த அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த காட்டியிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, மீடியாவுக்கு வெளியே கொண்டு வந்திருக்காரு, மக்களுடைய கண்ணுக்கு கொண்டு வந்திருக்காரு. அப்படின்றனால மக்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க. நம்ம டே அது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க பக்கத்தில் நம்ம ஜிவனு, நம்ம டே கிட்ட அவர் உட்காந்துட்ருக்க சேரில் அப்படியே தள்ளிக்கிட்டு வந்து, டே சொல்ல, எப்பட்றா இப்படி ஒரு கண்டென்ட்டை பிடிச்சா? நீ வேற, இதுவே செம்ம கோஇன்சிடென்ட். அது மட்டும் இல்லாமல் எதிர்ச்சியாக நடந்தது. எதிர்ச்சியாக இப்படி ஒரு விஷயமா? ஆமாண்டா, நானும் ஒரு சில பசங்க, சின்ன பசங்க, அதுவும் இல்லாமல் என்னோடய ரிலேஷன் சைட்லேருந்தே ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த வேர்டை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் நேற்று தான் அதை நேரில் பார்த்தேன். அது வேறு லெவல் தெரியுமா? ஒரு வேர்ல்டுக்கு அப்படியே ஆப்போசிட் வேர்ல்டு அவனுக்குன்னு ஒருத்தன் உருவாக்கி வச்சுருக்கான்டா. அதை எப்படிடா நம்ம இத்தனை நாள் பார்க்காம விட்டோம்? எப்படியோ வெளியே கொண்டு வந்துட்டான்ல. இப்போ முக்கால்வாசி க்ரைம்க்கு அவன் தான் காரணன்றது மக்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ ஐம் ஹாப்பி. எனக்கு போஸ்டிங் வேறு கொடுத்துருக்காங்க தெரியுமா? அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் டே. அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியலையே.
அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுட்ருக்க. ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும்னா, டே பிஃபோர் நைட் என்ன ஆயிருக்கும்னா, நம்மகிட்டே வந்து ஒர்க் முடிஞ்சு போயிட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்டே வந்து ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி க்ரைம் நடக்கிற இடத்துலலாம் போயிட்டு அவருடைய வேலைகள் என்னென்னா, அங்கே இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து மீடியா கிட்ட கொடுக்கறது தான் இவருடைய கம்பெனி கிட்ட கொடுக்கறது. கம்பெனி அதை எந்த அளவுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி மக்கள் கண்ணோட்டத்துக்கு கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. நம்மகிட்டே அந்த மாதிரி ஒரு விஷயமா கொஞ்சம் அந்த ஏரியாவை விட்டு வெளியே போயிருப்பார். வெளியே போன இடத்துல இவர் போன க்ரைம் நடக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது மிட் நைட்டில் ஒரு ஆளே இல்லாத நைட்டு ஒரு அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் அந்த காலியான கிரவுண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து ஏதோ ஒரு 4-5 கார் நிற்கிது. அந்த காருக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து கையில் கன்னோடு நின்றுட்டுருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் முட்டி போட்டு தன்னுடைய உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் நம்ம டேக் வந்து தூரத்துலேருந்து தெரியுது. சரி, இதை எதுக்கு நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதர்ச்சியாக பார்த்த விஷயத்தை இவர் வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் இருக்கிற பர்சனுடைய ஃபேஸ் எல்லாம் ஜூம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஃபேஸ் கிளாரிட்டி இல்லைனாலும் அந்த இன்சிடெண்ட்டை அவர் கேப்சர் பண்ணிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஒருத்தன் கண்ணுக்கு முன்னாடி இன்னொருத்தனை வந்து சுட்டு கொள்றத நம்மகிட்டே வந்து வீடியோ எடுத்திருக்காரு. இது வரைக்கும் இதெல்லாம் மக்கள் கண்ணுக்கு வந்தது கிடையாது. ஈவன் போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணுறதா இருந்தாலும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு மக்கள் யாரும் பார்க்க முடியாத ஒரு அளவில் தான் கொண்டு போயிட்டு என்கவுண்டர் அப்படின்றத பண்ணுவாங்க இல்லையா. ஸோ மக்கள் வந்து அடுத்தது அந்த பர்சன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறதுனால நம்மகிட்டே இதை வந்து மீடியாட்ட கொடுத்ததும் ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டார். அடுத்து வரப்போகிற நியூஸ்க்கு வந்து மக்கள் எல்லாருமே ரொம்பவும் ஆர்வமாக இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக நம்ம டேவோடைய இதில் தான் ரொம்பவும் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டே ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு வேறு லெவலில் நம்ம வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கா. எப்படியும் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் மாதிரி போகுது. நம்மகிட்ட இன்னமும் தேடி பார்க்குறாரு. இந்த மாதிரி எதனாவது கேஸ் கிடைக்குதா, எங்கேயாவது எதனாவது இது மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடியும் பார்க்குறாரு. ஆனால் அந்தளவுக்கு கிடைக்கல. நம்மகிட்டே வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக தேடுறாரு. வெட்ஸ் ஆகலை. ஆனால் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹோப்பை விடாமல் அவர் பாட்டுன்னு தேடிட்டுருக்க. ஒரு நாள் நைட் ஒரு 9 மணி போல் இருக்கும். நம்மகிட்டே ஆஃபீஸ் முடிஞ்சு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காரு. ரோட்டில் அவ்வளோவா யாருமே கிடையாது. ரொம்ப தனியாக இருக்கார். ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. ஸோ என்ன பண்ணுறாருனா ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிக்கிறாரு. அப்படியே சாங் நல்லா சவுண்டாக வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. அவர் என்ன பண்ணுறாருனா பஸ்ஸு வர பக்கமே பார்த்துட்ருக்காரு. லைக் ரைட் சைட்லேருந்து தான் பஸ்ஸு வரும். ஸோ ரைட் சைடையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. லெஃப்ட் சைடை பார்க்க மறந்துடுறாரு. லெஃப்ட் சைடில் நம்ம டேக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்ஸில் இருக்கிற சந்துக்குள்ளெல்லாம் ஒரு சில பேர் ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம டேவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம டேக்கு வந்து அது தெரியவே இல்லை. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா கையில் இருந்த கன்னை வந்து எடுக்கும்போது பாக்கெட்டில் இருந்து செல்ஃபோனை கீழே போட்டுடுறான். ஸோ அந்த சவுண்டு கேட்டுகிட்டே எதனா திரும்புறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் பயந்து போய் டேவை பார்க்க. ஆனால் டே பார்த்தா ஹெட்ஃபோன் போட்டிருக்கிறதுனால அவருக்கு அந்த சவுண்டு கேட்கவே இல்லை. ஸோ அந்த ஃபோன் கீழே விழுந்துச்சு இல்லையா, அந்த பர்சன் போயிட்டு ஃபோனை மெதுவாக எடுத்து பாக்கெட்டில் போட அவனுக்கு பின்னாடி இருந்தவன் தலைமலையே அடித்து எதுக்காக வந்திருக்கேன், என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுறாரு. அதுக்கு இந்த பர்சன் சாரி, சரி அடுத்து என்ன மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்து இப்படி பிளான் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்மகிட்டே வந்து நின்றுட்டு இருந்தவர் அப்படியே பஸ்ஸு வருது, பஸ்ஸை ஏறிடுறாரு. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பஸ் நம்பரை பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் வாக்கி டாக்கி மாரி ஒன்று கையில் வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் பஸ் வந்து இந்த நம்பர் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போது நல்லா இமேஜின் பண்ணுங்கள். நைட்டு யாருமே இல்லாத ரோட்டில் ஒரே ஒரு பஸ்ஸு கொஞ்சம் மெதுவாகவே போயிட்டுருக்கு. ஹை ஸ்பீட்லலாம் இல்லாமல் கொஞ்சம் மெதுவாக காமாக போயிட்டுருக்கு. அந்த பஸ்ஸில் கூட 2-3 பேர் தான் இருக்காங்க. அதில் நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு ஓரமாக உட்காந்துட்டு ஜன்னல் சீட்டில் அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம டே அந்த போயிட்டுருக்க அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரே ஒரு கார் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இப்போது இதெல்லாம் நடந்துட்டுருக்கிறத ஒருத்தர் ஒரு பிளேஸில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி அது பார்க்க இடம் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு கஃபே மாதிரி இருக்குது. அந்த கஃபேக்குள்ளே யாருமே இல்லை அதிகமாக. ஒரே ஒரு காஃபி மேக்கர் தான் வந்து இருக்கார். அவரும் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து இந்த பர்சனுடைய டேபிளில் வச்சுட்டு நேராக உள்ளே போயிடுறாரு. அதுவும் அவர் உள்ளே போகும்போது
இங்கே யாரும் வெளியே வரக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பர்சனும் உள்ளே போனவர் நேராக கடைக்கு உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. இங்கே கஸ்டமர்ஸ் உட்கார்ற இடத்துல இந்த பர்சன் மட்டும்தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ இந்த பஸ் என்ன பண்ணுதுன்னா நேராக இந்த கஃபேக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிது. நம்மகிட்டே வந்து இந்த கஃபே வந்து எப்போவுமே அவர் தாராளமாக என்ன டைம் ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு வந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிற இடம். நம்மகிட்டே வந்து இந்த இடத்துக்கு டெய்லி வருவார். ஸோ அதேமாரி என்ன பண்ணுறாருன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நேராக இந்த கஃபேக்கு தான் நடந்து வராரு. காதில் இன்னமும் ஹெட்செட் போட்டிருக்காரு. பொதுவாக நம்மகிட்டே வந்து வரும்போது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கஸ்டமர் இங்கே ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துட்ருக்காரு. நம்மகிட்டே என்ன பண்ணுறாருன்னா அந்த பர்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற டேபிளில் ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறாரு. நம்ம டேவுடைய ஃபேஸை அந்த பர்சன் பார்க்க முடியும், அந்த பர்சனுடைய ஃபேஸை நம்ம டேவும் பார்க்க முடியும். ஒரு நிமிஷம் அந்த சேரில் வந்து உட்காந்துட்டு அந்த பர்சனை எதிர்ச்சியாக பார்த்துட்றாரு நம்ம டே. ஆனால் ஜஸ்ட் கஸ்டமர் தானே, ரேண்டமான ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேஷுவலாக விட்டுட்டு அவர் பாட்டு உட்காந்துட்ருக்க. எங்கள் இது ஆர்டர் எடுக்கிறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஆனால் யாருமே வர காணும், என்னடா இது ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த காஃபிலாம் போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு நின்று எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஆளே இல்லை. குரல் கொடுத்து பார்க்குறாரு, யாருமே வரவும் இல்லை. இப்போது என்ன ஆகுதுன்னா அந்த பர்சன் ஒருத்தர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் கடைக்காரங்க வெளியே போயிருக்காங்க. ஓ ஓகே சரி, இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறாருன்னா பொறுமையாக அந்த கடையை விட்டு வெளியே போகிறாரு. வெளியே போனவர் அந்த ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்க டேக்கு பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம டே வந்து ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணியிருப்பார். பின்னாடி நடந்து வரவங்களுடைய அந்த பூட்ஸ் சவுண்டு வந்து காதில் கேட்குது நல்லா. ஸோ என்ன பண்ணுறாருன்னா லைட்டாக அலர்ட் ஆகிட்டு நடக்கிறதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஆரம்பிக்குது நம்ம டேக்கு. நடந்து போயிட்டுருக்காரு. அவருடைய வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டேர்னிங்ஸ்லாம் இருக்குது, அதிலலாம் டேர்ன் பண்ணி போனால் தான் உண்டு. இவரும் டேர்ன் பண்ணி போயிட்டே இருக்காரு. பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்மகிட்டே. செல்ஃப் ரெக்கார்டிங் மாதிரி, லைக் vlog பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செல்ஃப் ரெக்கார்டிங் மாதிரி பண்ணுறாங்க. பின்னாடி இருக்கவங்க அதை பார்க்குறாங்க, ஆனால் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அவங்க பாட்டுன்னு நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களும் வந்து டேவை பார்த்துட்டே நடந்து வரல, அவங்களும் கேஷுவலாக நடந்து வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் டே பின்னாடி தான் வராங்க. நம்ம டேக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓடுறாரு, நிற்கிறாரு, ஒரு இடத்துல அப்படி நடந்து போகிறாரு, கேஷுவலாக பண்ணுறாரு. ஆனால் அவங்களும் அதே பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம டேக்கு புரிய வருது, உண்மையிலே நம்மளை தான் வேணும்னே ஃபாலோ பண்ணுறானுங்க, ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஓட எடுக்கிறாரு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி இருக்கவங்க ஓடிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க நம்ம டே பின்னாடி. நம்ம டே ஓடும்போது அவர் ஷோல்டரில் மாட்டியிருக்க அந்த பேக் வந்து அங்கிட்ட இங்கிட்ட ஆடுது. என்ன பண்ணுறாருன்னா அந்த பேக்கை கழட்டி ஒரு ஓரமாக போட்டுட்டு ஓடுறாரு. ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. நம்ம டே வந்து அவருடைய வீட்டையே தாண்டி ஓடிட்டுருக்காரு சொல்லப்போனால். ஓடுறாரு, எங்கேயாவது போய் சேஃபாக ஒளிஞ்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. சரி இந்த ரூட்டில் எதுனா போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் அதுக்குள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக ஓடுறாரு. ஆனால் எங்கேயுமே போயிட்டு ஒளிஞ்ச பாடில்லை. இப்போது என்ன பண்ணுறாருன்னா சிட்டிக்குள்ளே ஓடிட்டு இருந்தால் கண்டிப்பாக வெளியே எதுனாவது லாக் பண்ணி பிடிச்சிடுவானுங்க, இந்த இடத்த விட்டு வெளியே போனால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி கொஞ்சம் அவர் அந்த பஸ் வழியாக. இப்போ என்ன ஆகுதுன்னா அவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்தவருக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்மகிட்ட எங்கே ஓடிட்டுருக்காருன்னு கூட தெரியல, ஏன்னா அவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டாங்க. பின்னாடி இருக்கவங்களும் ஒருத்தன் மூச்சு வாங்கி போய் உட்காந்தாலும் இன்னொருத்தன் வந்து துரத்துறான், அவன் உட்காந்தாலும் இன்னொருத்தன் பின்னாடி வரான். நம்ம டேவை விடவே மாட்டுறானுங்க. ஸோ நம்ம டேக்கு இப்போ தோன்ற ஒரே தாட் எங்கேயாவது போய் மறைஞ்சு கொஞ்ச நேரமாவது உட்காரணும், இல்லைனா கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எங்கேயாவது ஓடணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஓடுறாரு. கால் போகிற வாக்கில் ஓடி ஒரு பெரிய கேட் இருக்குது, அந்த கேட்டுக்குள்ளே நேராக உள்ளே நுழையிறாரு. ஒரு நிறைய கார் பார்க்கிங் மாரி இருக்குது. அந்த கார் பார்க்கிங் ஏரியாக்குள்ளே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு கார் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. பின்னாடி வந்தவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு நின்று இடுப்பில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி நின்று பெரும் மூச்சு விடுறானுங்க. அவ்வளோ மூச்சு வாங்குது இவனுங்களுக்கும் சரி நம்ம டேக்கும் சரி. நம்ம டே ஒளிஞ்சிட்டு இருந்தவர் வேர்த்து கொட்டுதான் அவருக்கு. அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு மூச்சு சுத்தம் கூட வெளியே வராத அளவுக்கு அவ்வளோ இறுக்கி மூடிக்கிட்டு அப்படியே
அவ்வளோ பெரிய மூச்சு விட்டுட்ருக்காரு. இப்போது எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து 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 அந்த இது கேட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே போகிறாங்க. அந்த பில்டிங்குள்ளே பார்த்தா இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து அந்த கார் பார்க்கிங்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேக் சைடு ஏரியா. அந்த பில்டிங்கோடைய பேக் சைடு ஏரியா. அங்கே வந்து ஒரு கதவு இருக்குது. அந்த கதவுக்குள்ளே நுழைய பார்த்தா பேஸ்மெண்ட் மாதிரி போகுது. நம்ம நேராக அந்த பேஸ்மெண்ட்குள்ளே போயிட்டு கொஞ்சம் மூச்சு வாங்க ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாரு. அந்த பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்குள்ளே நம்ம அப்படியே கொஞ்சம் போயிட்டு மூச்சு வாங்க ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாரு. அந்த இடத்துல அவ்வளோவா வெளிச்சமே இல்லை. ஒரே ஒரு பல்பு தான் எரிஞ்சிட்ருக்கு. அதுவும் ரொம்ப மைல்டாக இருக்குது. நம்ம அந்த இடத்துல ஒழுங்காக மூச்சு கூட விட முடியல. ஈவன் அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியல. தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விடிகிற வரைக்கும் இங்கே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாரு நம்ம ஆனால் அவரால் அந்த இடத்துல அவ்வளோ நேரம் இருக்க முடியாது. ஏன்னா எப்போ யார் வேணால் வரலாம் அப்படின்ற ஒரு தாட் அவர் மைண்டுக்குள்ளே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாருன்னா, பொறுமையாக அந்த ஒளிஞ்சிட்டு இருந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் கழித்து பொறுமையாக அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. வெளியே யாருமே இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்குது. அவருடைய வாட்சில் டைமை பார்த்தா மணி 1 மணி. அவர் பொறுமையாக எழுந்திரிச்சு அந்த மெயின் கேட் சைடாக பொறுமையாக அந்த கார் பார்க்கிங் வழியாக ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா அந்த மெயின் கேட் வந்து லாக்கில் இருக்குது. ப்ளஸ் அந்த கேட்டுக்கு வெளியே வந்து 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஒரு வேளை இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு தாட்டோட நம்மகிட்ட என்ன பண்ணுறாருனா, பொறுமையாக அந்த மெயின் கேட் சைடாக போயிட்டுருக்க நம்மகிட்ட அப்படி ஒரு ஓரமாக நடந்து போயிட்டுருக்க டக்குன்னு பின்னாடி யாரோ நடக்கிற சவுண்டு. அவ்வளோதான் நம்ம மூச்சே விடாமல் ஒரு மாதிரி பயந்து போய் ஸ்டன்னாகி நிற்க பொறுமையாக பின்னாடி திரும்புறாரு. பார்த்தா ஒருத்தன் திடுக்கி நிற்கிறான். நம்ம ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. பயத்தில் கையெல்லாம் அப்படியே உதற ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் நம்ம உயிரை நம்ம பார்த்துக்கிட்டதுக்கு பிரோஜனமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தில் இது பண்ணிகிட்ருக்க டக்குன்னு நம்ம உடைய மண்டையில் பின்னாடி பக்கம் யாரோ ஒருத்தவங்க டங்குன்னு அடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே மயங்கி அப்படியே ஃபார்வேர்டில் முன்னாடி பக்கமாக விழ முன்னாடி நின்றுட்டு இருந்த பர்சன் வந்து நம்ம அப்படியே கீழே விழாமல் கேட்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. நம்ம தான் காட்டுறாங்க. ஒரு பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்காரு. அவருக்கு பக்கத்தில் ஒரு மெய்ட் வந்திருக்காங்க. அமைதியாக உட்காந்துட்டு நம்ம டிவியே பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்து ஒரு மாதிரி தூங்கின மாதிரி அரை போதையில் கிடக்குறாரு. அந்த ரூம் பார்க்குறதுக்கு செம்ம டார்க்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ரூமில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு அந்த பர்சன் என்னமோ பெரிய ரிச்சான பீப்புள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த பெட்டு கூட பார்க்கணுன்னா கிங் சைஸு அவ்வளோ பெருசு. நம்ம அந்த பெட்டில் தான் அமைதியாக படுத்துட்ருக்காரு. இப்போது அந்த ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே ஒரு பர்சன் வராரு. அவருடைய ஷூ சவுண்ட் அவ்வளோ சவுண்டாக கேட்குது. அப்படி ஒரு மாதிரி கெத்தாக நடந்து வராரு. இவர் உள்ளே வந்ததும் அந்த மெய்டு உட்காந்துட்டு இருந்தவங்க டக்குன்னு எழுந்திக்க அந்த மெய்ட், சார் இது வரைக்கும் எந்த ஆசையும் இல்லை. ஓகே, நீ வெளியே போகலாம். தேங்க்யூ சார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் மொத்தமாக அப்படியே வெளியே போயிட்டா. இப்போ இந்த ரூம்குள்ளே நம்ம வந்து பெட்டில் படுத்துட்ருக்காரு. அந்த ரூமுக்கு சொந்தக்காரன், அதாவது அந்த ஹோல் மேன்ஷனுக்கே சொந்தக்காரன் அந்த ரூமில் தான் நின்றுட்டுருக்கான். ஒரு மாதிரி செவுத்தோரமாக நின்றுட்டு ஒரு மாதிரி சாஞ்சு நின்றுக்கிட்டு நம்ம டிவியே பார்த்துட்ருக்கா. ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். நம்ம லைட்டாக தலைவலிக்க ஆரம்பிக்குது. பொறுமையாக அந்த தூக்கத்துலேருந்து எழுந்திக்கிறாரு. அப்படியே கண்ணை கசக்கிறாரு, தலையை பிடிக்கிறாரு. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது அந்த தலை வலிக்கிறது கூட. ஒரு மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டே எழுந்திருக்கா. இப்போ ஒரு வாய்ஸ், நல்லா தூங்கி எழுந்துட்ட போல அப்படின்னு ஒரு வாய்ஸு. நம்ம டக்குன்னு திரும்ப பார்த்தா அந்த இடத்துல ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காரு. ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்கு ஷர்ட் ஸ்லீவ் எல்லாம் மடித்து விட்டுட்டு அவருடைய ஹேர் பார்க்கணுன்னா அப்படியே அவருடைய கண்ணை தொட்டுற அளவுக்கு அவ்வளோ அழகாக அப்படி கோம் பண்ணி ஃபங்கெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம அது முக்கியம் கிடையாது. இப்போ அவர் எங்கே இருக்கார், யார்கிட்ட இருக்காருன்னே தெரியல. அதுதான் அவருடைய பயத்தை இன்னமும் கூட்டி விடுது. நம்மகிட்ட அந்த பெட்டில் ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு அவனுடைய இடத்துல இருக்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த பெட்டை விட்டு இறங்கி டோர் சைடில் போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் டோர் வந்து க்ளோஸில் இருக்குது. இப்படி சாஞ்சு நின்றுட்டு இருந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பொறுமையாக நம்ம கிட்ட நடந்து வர நம்ம அங்கிட்டு நவுறாரு இங்கிட்டு நவுறாரு. ஆனால் அந்த பர்சன் ரொம்ப கேஷுவலாக காமாக நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ரூம்குள்ளேயே வந்துட்டுருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அவராகவே லாக் பண்ணிக்கிறாரு. லைக் ஒரு செவத்தோடைய எட்ஜில் போயிட்டு நின்றுக்கிறாரு. மூவ் ஆகவே முடியல. அந்த பர்சன் அவருக்கும் ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் எங்கே ஓட ட்ரை பண்ணுறேன்.
என்ன பண்ண போகிற? எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்து என்ன வச்சுருக்க? ஓ, அதுதான் டவுட்டா? நீ என் வழியில் குறுக்க வராமல் இருந்திருந்தா நான் ஒன்றும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டேன், மாட்டிக்கிட்டேன். நான் நான் ஒன்று என்ன பண்ணேன்? அது அது யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட வந்து லைட்டாக அப்படியே சைடில் கண்ணை காட்ட பார்த்தா டிவி வந்து ஓட ஆரம்பிக்குது. அதில் ரிப்பீட்டடாக ஓடிட்டுருக்க ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம டே அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணார் இல்லையா நைட்டு, அதுதான் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கல் பண்ணுறாரு நம்ம டே. அப்படியே பயம் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த இடத்துல நின்று கன்னை வச்சு ஷூட் பண்ணுற பர்சன் தான் இப்போ நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காரு. நம்ம டேவை எப்போ வேணால் ஷூட் பண்ணலாம். அது நம்ம டேக்கு ஒரு மாதிரி மைண்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயத்தில் என்ன பண்ணுறாருன்னா, கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு கீழே முட்டி போட்டுட்டுறாரு. அந்த பர்சன் ஒரு மாதிரி நம்ம டேவை அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்ன ப்ளீஸ் விட்டுரு, நான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன். தெரியாமல் இதை நான் நம்பணுமா? இங்கே பாரு, நான் ஒரு நார்மல் பர்சன். எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என் வாழ்வுக்கு. அடுத்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத தீர்மானிக்கும். ப்ளீஸ், எனக்கு வேலை போயிடக்கூடாது. நான் என் வேலையில் சரியாக இருக்கணும்னு என்னுடைய வேலையை மட்டும்தான் நான் பண்ணேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது. அதுக்கு நீ ஏன் வழியில் வந்திருக்கக்கூடாது? சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. அது அது வந்து நான் உனக்கு என்ன வேணால் பண்ணுறேன். ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாத. ஓ, என்ன வேணால் பண்ணுறியா? என்ன என்ன வேணால் பண்ணுறேன். நான் சொல்கிற வரைக்கும் கேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வெளியே போயிடுறாரு. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவன் இப்படி வந்து ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டை குழம்பி இருக்கா. இப்போ தான் ஞாபகம் வருது, ஃபோன் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பாக்கெட்டை தடவிட்டுருக்கா. அதுக்கு அந்த பர்சன் அப்படியே கதவு கிட்ட நடந்து போனவர் அவருடைய பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து, பரவாயில்ல நல்ல குவாலிட்டி இருக்கும் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக் கண்ணு முன்னாடியே அந்த ஃபோனை தூக்கி கீழே போட்டு உடைக்க அந்த ஃபோன் அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போகுது. நம்மகிட்டே அதை பார்த்துட்டு அவ்வளோதான், சோழி முடிஞ்சு, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல அமைதியாக அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அந்த பர்சன் மொத்தமாக வெளியே போனதும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. டோர் லாக்கில் இருக்குது. நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கிளவராக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோருக்கு இன்சைடும் லாக் பண்ணிடுறாரு. இப்போது அந்த ஜன்னல் வழியாக ஏற்றி பார்த்தா கீழே 2 பாடி கார்ட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த பில்டிங்கோடைய பார்டர் தான், அதாவது காம்பவுண்டு. நம்ம டேவால் அவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறவும் முடியாது, எகிரி குதிக்கவும் முடியாது. போகிறதா இருந்தால் மெயின் கேட் வழியாக மட்டும்தான் போகணும். அப்படி இல்லைனா வேறு எதனாவது வழி இருக்கான்னு தேடணும். ஆனால் நம்ம டேவால் இந்த ரூமை விட்டே இப்போ வரைக்கும் வெளியே போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி மண்டை குழம்பி போய் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் டோர் வந்து யாரோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டே தான் உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்காரு, அதனால் ஓப்பன் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறாருனா, அப்படி கதவு கிட்டே போயிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, அதுக்கு வெளியே இருந்து ஒரு சாஃப்டான வாய்ஸ், அதாவது ஒரு லேடியோடைய வாய்ஸ் கேட்குது. ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருனா, பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ண பார்த்தா மெய்டு இவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம டே தான் அந்த சாப்பாடை வாங்கிட்டு அந்த மெய்டு ஒரு மாதிரி பார்க்க, சாப்பிட்டு முடிச்சிரு, இல்லைனா அடி வாங்க தெம்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்லிட்டு போக, நம்ம டேக்கு இன்னும் பயமாயிடுது. ஒரு மாதிரி வேர்த்து உறுத்தவே ஆரம்பிச்சிருது அவருக்கு. அந்த பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே அப்படியே உட்காந்துட்ருக்க, சாப்பாடை கூட சாப்பிடல. கொஞ்ச நேரத்தில் திரும்பி அந்த டோர் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா அந்த பர்சன். இப்போ அவர் போயிட்டு நேராக நம்ம டேக்கிட்ட உட்காந்துட்டு, யோசிக்கிறியா? இல்லை. ஓ, யோசிக்கணும். நீ பண்ணது தப்புன்னு யோசிக்கணும். என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் உன்னை விடுவேன். என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு பண்ணல. மன்னிச்சிடுங்கன்னதும் விட்டுருவேன் நினச்சியா? அது
நான் உன்னை மன்னிக்கணும்னா நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை நீ பண்ணால் தான் நான் மன்னிப்பேன். என்ன பண்ணணும் சொல்கிறேன். பயமா இல்லை உனக்கு? ஆ, பயமா இல்லையான்னு கேட்டேன். இருக்கு இருக்கு இருக்கணும். இல்லைன்னு வை, பயப்பட வைப்பேன். என்னை பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியுதா? ஆமான்னு சொல்ல தோணுது, ஆனால் சொல்ல முடியல. அப்படி தானே? ஆ, இல்லை, ஒன்றும் இல்லை. அவ்வளோ வளன்னு பேசிகிட்டு இருந்தா இப்போ நான் அமைதியாக இருக்கேன். நான் எப்போ பேசினேன்? உன் கம்பெனியில் உன்னை அத்தனை பேர் கன்க்ராச் பண்ணாங்களே, அவ்வளோ வளவலன்னு பேசிகிட்டு இருந்தா. உனக்கு வேறு ப்ரொமோஷன் வேறு கொடுத்துருக்காங்கல்ல. ம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நீ என்னுடைய ஃபுட்டேஜ் எடுத்தது நீ இங்கேருந்து கிளம்பும் போதே நான் பார்த்துட்டேன். ம், உன்னை நான் கிட்டத்தட்ட 1.5 நாளாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணேன். உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது, நீ தான் உன்னை பார்த்துக்கிற. இந்த மீடியாவில் தான் உட்காந்துட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய எஃபர்ட்ஸை போட்டு உட்காந்து சம்பாரிச்சு உன்னை நீயே பார்த்துக்கிற. அப்புறம் கொஞ்சம் செல்ஃபிஷ் நீ. அப்புறம் உனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு, அவன் பேர் ஜிமின். அப்புறம் உனக்கு ஒன்று வேணும்னா அது நீ கிடைக்கிற வரைக்கும் என்ன வேணால் பண்ணுவேன். ஐ நோ எவ்ரி திங் அபவுட் யூ. ஆனால் எப்படி அதுவும் சொல்லணுமா உனக்கு? இல்லை, அது அது வந்து நான் நீங்கள் சும்மா தூக்கிட்டு வந்தேன் நினச்சியா? நீ என் விஷயத்தில் தலையாடிட்டுருக்க. என்னை பற்றி நீ வெளியே காட்டியிருக்க. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதை நீ நடத்திருக்க. இன்னும் சொல்லப்போனால் நீ பண்ண ஒரு சில விஷயங்கள்னால என்னுடைய வேலைகள் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. உங்களை சரியான கோவத்தில் இருக்கேன். விட்டா இந்த இடத்துலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சன் வந்து கன்னை எடுத்து அந்த டேபிள் மேலே வைக்க நம்ம டேக் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. கல்ப் பண்ணுறாரு, ஒரு 2 ஸ்டெப் இன்னும் நவுந்து போகிறாரு. அதை பார்த்துட்டு இந்த பர்சன், பயப்படாத, ஒன்று நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஐ மீன் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேன். ஆனால் என் மைண்ட் எப்போவுமே ஒரே நேரம் இருக்காது. இது எப்போயாவது தான் வரும். நான் கோவமாக இருக்கும்போது என் கண்ணு முன்னாடி வந்துடாதா. நான் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீ போகக்கூடாது. உன்னை யார் வேணால் தேடட்டும், எப்படி வேணால் தேடட்டும், அது எனக்கு கவலையே இல்லை. எவன் வந்தாலும் நான் பார்த்துப்பேன். உயிருக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணணும்? எதுக்காக எங்கள் அண்ணன் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு புரியுது, நான் உங்களுடைய விஷயத்தில் தலையிட்டு இருக்கேன். அதுக்கு சாரி. நான் அதை எப்படியாவது சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போ என்னை இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பரவாயில்ல, கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கு. சொல்கிறேன். இங்கே பாருங்க, எனக்குன்னு யாரும் இல்லைனாலும் எனக்கான ஒரு சில கடமைகள் இருக்குது. நான் அதை பார்க்கணும். உனக்கான கடமைகள் உன்னை தேடி வரும். இங்கே உட்காந்துட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போகணும், தப்பிக்கலாம், அதோ அந்த கம்பியே இல்லாத ஜன்னல் வழியாக வெளியே குதிச்சிடலாம் அப்படின்ற நினைப்பெல்லாம் இங்கே வேண்டாம். நான் நினைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீ தாண்ட முடியாது. இதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன். அண்டு நான் ரிப்பீட்டடாக வச்சு பார்க்குறேன், அதுலேயுமே நீ மென்ஷன் பண்ணவே இல்லையே ஐ எம் ஜங்குக், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அந்த இடத்த விட்டு வெளியே போக
நம்ம டேக்கிங்க அல்லு விடுது. ஏன்னா, அவன் பேசின பேச்சுக்கள் அப்படி. அதில இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஜங்குக் வந்து கன் எடுத்து டேபிள் மேலே வச்சிருப்பார் இல்லையா? அத அங்கேயே வச்சுட்டு போறாரு. நம்ம டே அத பார்க்குறாரு, ஜங்குக்க பார்க்குறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு அந்த கன்ன எடுத்துகிட்டு போயிட்டு, நம்ம டே அப்படியே நம்ம ஜங்குக்குடைய தலைக்கு பின்னாடி சைடு அப்படியே கொஞ்சம் அப்படியே பாயிண்ட் பண்ண மாரி வச்சுட்டு, "அசையாத, சுட்டுடுவேன்." ஓகே. அந்த டோர ஓப்பன் பண்ணு. ஓ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த டோரை ஓப்பன் பண்ண, நம்ம டே வந்து ஜங்குக்குடைய சட்டை காலரை பிடிச்சிக்கிட்டு, ப்ளஸ் கன்னையும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு, அந்த இடத்த விட்டு அந்த காரிடோரில் நடந்து வராரு. நம்ம ஜங்குக்கு சிரிப்பு தான் வருது சொல்லப்போனால். நம்ம டே பயத்தோடு நடந்துட்டுருக்காரு. அந்த இடத்துல நிறைய பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. அவங்களாம் நம்ம டேவை பார்த்து கன்னை பாயிண்ட் பண்ண, பட் ஜங்குக்கு வந்து கை அசைவிலே அதெல்லாம் நோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையிலேயே வந்து செய்கை காட்டிட, அந்த பாடிகார்ட்ஸ் எல்லாருமே நவுந்து போயிடுறாங்க. நம்ம டே வந்து அந்த காரிடோரில் ஜங்குக்கையும் கூப்பிட்டுக்கிட்டு, ப்ளஸ் அந்த கன்னையும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு, அவருக்கு அவர் தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போனதும் நடக்க மாட்டுறாரு. நம்ம டே வந்து, "என்ன பயம் விட்டு போச்சா? சுட்டுடுவேன் பார்த்துக்கோ." "ஓ, சுட்டுருவியா? எங்க சுடு பார்ப்போம்." நான் சுட்டுடுவேன்." ம். ம். சுடு. எதுக்கு பார்த்துட்ருக்க? அது ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம டேவையே பார்த்துட்ருக்கா. நம்ம டே கையில் கன் இருக்குது. அதில் புல்லட்ஸும் இருக்குது. ஆனால் நம்ம டேக்கு வந்து அந்த ட்ரிகர் அழுத்துறதுக்கு அவ்வளோ பயம் வருது. நம்ம ஜங்குக் அந்த கன் அப்படியே நம்ம டேக்கிட்டேருந்து பிடுங்கிட்டு, "உன்னால் முடியாது." "என்ன பார்க்குற? முடியாது. நீ என்ன வேணால் பண்ணுவ. ஆனால் ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்குலாம் நீ கொடூரக்காரன் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். போ, ட்ரை பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, டேவுடைய கையை பிடிச்சி அந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே இழுத்து விட்டுட்டு நம்ம ஜங்குக் வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போயிடுறாரு. நம்ம டே அந்த இடத்துல ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் அந்த இடத்த விட்டு நடந்து போகிறது. ஜங்குக்கு பின்னாடி எப்போவுமே ஒரு 4 பாடி கார்ட்ஸ் நின்றுட்டே இருக்காங்க. நம்ம ஜங்குக் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு ஒரு வேலை விஷயமா. நம்ம டே அந்த இடத்துல நின்றுட்டுருக்க ஒரு மாதிரி குழம்பு போய் நின்றுட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த இடத்த விட்டு வெளியே போகணும், இருக்கிறதுக்கே பிடிக்கல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டெப்ஸை விட்டு கீழே இறங்க, எங்கே அந்த பாடி கார்ட்ஸ் வந்து நம்ம டேவை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனால் யாரும் எதுவுமே பண்ணவே இல்லை. நம்ம டே பாட்டுன்னு நடந்து போகிறாரு. அந்த மேன்ஷனை விட்டு வெளியே போகிறாரு. வெளியே நிறைய கார்லாம் நிற்கிது. ஆக்சுவலி அந்த கார் நிற்கிற இடத்தெல்லாம் பார்த்தது தான் நம்ம டேக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா, நம்ம டே அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ஓடி வந்திருப்பார் இல்லையா? அந்த ஓடி வந்து ஒரு பெரிய கேட்டுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாரு. ஆக்சுவலி அந்த கேட் வந்து எந்த கேட்னா, நம்ம சங்குக்குடைய மேன்ஷனுடைய கேட்டு. நம்ம டேவை எங்கே அடித்து தூக்கிட்டு வரணும்னு நினச்சாங்களோ, ஆனால் நம்ம டேவே பயத்தில் அதே இடத்துக்கு ஓடி வந்துட்டுருக்காரு. ஸோ அவங்களுக்கு இன்னமும் வசதியாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம டே வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு, அந்த நம்ம ஓடி வந்த இடத்துல தான் நம்ம இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தம் பிடிச்சி ஓடினா வீடு கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் அவர் நினச்சாலும் அது முடியாதுன்றது அவருக்கு தெரிய வருது. ஏன்னா மெயின் கேட் கிட்ட பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் ஜங்குக் இப்போ தான் அந்த டோரை விட்டு வெளியே போனார். அவன் எப்படியும் சுட்டு வட்டாரத்தில் தான் இருப்பான், தப்பிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு திரும்பியும் உள்ளுக்கே போயிடுறாரு. அந்த மேன்ஷனுக்குள்ளேயே போகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேலே ரூமுக்கு போகவும் பிடிக்கல, கீழே நிற்கவும் பிடிக்கல. ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது நம்ம டேக்கு. இப்போ தான் அந்த மெய்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல டேபிள் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அந்த சேர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பிளேட் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருது. நம்ம டே அந்த சத்தம் கேட்டு சைடில் திரும்பி பார்த்தா, அந்த மெய்ட் வந்து அந்த உடஞ்ச பிளேட்டுடைய பீசஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே பறக்கிட்டுருக்காங்க. நம்ம டே கிட்ட போயிட்டு, "நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கீழே உட்காந்து அந்த பீசஸ் எல்லாத்தையும் அவரும் எடுக்கிறாரு. எடுக்கும்போது நம்ம டே அப்படியே பொறுமையாக எடுத்து அந்த மேட்ஸ் கிட்ட கொடுக்க, "தேங்க்யூ. பரவாயில்ல. ம். நீ சாப்பிட்டியா?" "இல்லை. உனக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து மேலே கொடுத்தனே." "இல்லாத, நீ பயப்படாத.
அதில் எதுவும் இல்லை, சாப்பிட்டு. இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. நான் என் வேலைக்காகன்னு செஞ்ச விஷயம் இப்போ என் வாழ்க்கையை வந்து பாதிக்குதுன்னு நினைக்கும் போது தான், இவங்களாம் யார், எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஓ, உனக்கு இப்போ தான் இதெல்லாம் பற்றி தெரியுமா? ம், நீ இருக்கிற வேர்ல்டு வேறு, இவங்களுடைய வேர்ல்டு வேறு. இவங்க எல்லாருமே அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. என்னது, அண்டர் வேர்ல்டு மாஃபியாவா? ம், இந்த இடத்துல எல்லாமே லீகலாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீ நினச்சிட்ருப்ப. ஆனால் சட்டத்துக்கு மாறாக இல்லீகலாக எவ்வளவோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு பாயிண்ட் தான் இந்த இடம். இங்கே எங்களுடைய பாஸ், அவர் பேர் ஜான் ஜங்குக். அவர் இங்கே கன்ஸ் இறக்குமதி பண்ணுறது, இங்கேருந்து வேறு கண்ட்ரீஸ்க்கு இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே இவர் தான். இது எல்லாமே இல்லீகல் தான், எதுவுமே இங்கே லீகலாக நடக்கலை. ஈவன் இங்கே இப்படி ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்றதே சிட்டியில் இருக்க பாதி பேருக்கு தெரியாது. அதனால தான் இது ரொம்பவும் தள்ளி இருக்கு. நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ அவருடைய விஷயத்தில் தலையிடுறதுனால தான் உன்னை இப்போ இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்க. நீ உன் வாழ்க்கையை வெறுக்கிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டாங்க. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்களுடைய விஷயத்தில் நீ இன்வால்வ் ஆகிட்டேன்னா உன் வாழ்க்கையை நீ வெறுத்து போயிட்டு எதுக்குடா வாழ்கிறோன்னு யோசிக்கிற அளவுக்கு நான் பண்ணிவிடுவாங்க. நான் இது வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அது உன் கையிலையும் இல்லை, என் கையிலையும் இல்லை. ஜங்குக் சார் நினச்சாதான் உண்டு. நீ எதுவும் அதிகமாக யோசிக்காத, போயிட்டு உனக்கு கொடுத்த ரூமில் அமைதியாக அங்கேயே இரு. எதிர்த்து பேசாத, வாய்ஸ் ரைஸ் பண்ணாத, அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. உன் உயிரை நீ தக்காத்துக்கணுன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ட் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம டேவும் வந்து அந்த மெய்ட் சொன்ன மாதிரி எங்கே கூட்டிகிட்டு வந்தா, நம்ம டே வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்திருப்பார் இல்லையா, எங்கே கூப்பிட்டு போய் விட்டாங்களோ அதே ரூமுக்கு திரும்பியும் போயிடுறாரு. அந்த ரூம்குள்ளே போகும்போது தான் நம்ம டே வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, அங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான திங். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல மிரர் இருக்குது, ப்ளஸ் அந்த இடத்துல வாட்ச்சு, பர்ஃப்யூம்ஸு, ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு எல்லாமே அந்த இடத்துல நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்க்குறாரு நம்ம டேக்கு. அது எதுவுமே டச் பண்ணுறதுக்கு பிடிக்கல, பட் ஜஸ்ட் பார்க்குறாரு. இப்போ டைம் கரெக்டாக ஒரு 5 அந்த மாதிரி இருக்கும், விடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம டே வந்து அப்படியே அந்த பெட்லேயே உட்காந்துட்ருக்கா. தூக்கம் வருது அவருக்கு, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அவர். ஒரு மாதிரி அந்த பெட்டோடைய அந்த சைடில் இருக்கும் இல்லையா, அந்த செவுத்தோரமாக, அது மேலே சாஞ்சுக்கிட்டு அப்படியே படுத்துடுறாரு. ஃபுல்லாக ஒழுங்காக படுக்காமல் சாஞ்சுக்கிட்டே படுத்து தூங்கிடுறாரு. அழகாக அப்படியே மார்னிங் விடிஞ்சிருச்சு. சன்லைட்லாம் அப்படியே நம்ம டேவுடைய கண்ணில் பட்டு கண்ணு கூசி தான் ஏஞ்சிக்கிறாரு. நம்ம டே ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது ஆப்போசிட்டில் ஜங்குக்கு உட்காந்துட்டு நம்ம டிவியை பார்த்துட்ருக்காரு. அங்கே ஒரு கவுச் இருக்குது, அந்த கவுச்சில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டே நம்ம டிவியை பார்த்துட்ருக்கா. நம்ம டே ஜங்குக்கை பார்த்து ஒரு மாதிரி பயந்து போயிடுறாரு. எழுந்திரிச்சு நிற்க, இப்போ நம்ம ஜங்கு உட்காரு, இங்கே பாருங்கள், என்னை எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்கீங்க? நான் பண்ணது தப்பு தான், நான் அதை எப்படியாவது சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் எங்கே நீங்கள் இங்கே வச்சுருந்தா அது எப்படி? சரி, எனக்காக ஒரு சில விஷயங்கள் நீ பண்ண வேண்டியது இருக்கு, பண்ணுவியா? பண்ணனா விட்டுருவேன். சரி, பண்ணுறேன். நான் ஒன்று இன்றைக்கி நைட் ஒரு கிளப்பில் கொண்டு போய் விடுவேன். அங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்றது என் ஆளுங்க உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க. அங்கே இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒருத்தனை போடணும். என்னது, கொல்லணுமா? ஆனால் எதுக்கு, நான் ஏன் அதை பண்ணணும்? நீ உயிர் வாழணும்னா ஒரு உயிர் எடுக்கணும். என்னால் முடியாது.
எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் தராத. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்ன நம்பு. நீ இந்த இடத்த விட்டு போகணுன்னா இதை பண்ணி தான் ஆகணும். இல்லை அது பண்ணுவா, பண்ணணும். நைட்டு 8 மணிக்கு ஒரு நானே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட நம்ம டேக்கு அவ்வளோ மண்டை குழம்புது. இப்போ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மண்டையை போட்டு குழப்பிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. பயந்து போய் உட்காந்துட்டு இருந்தவர் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஒரு 7:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். நம்ம டேக்கிட்ட வந்து மெய்ட்ஸ் எல்லாருமே ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இது போட்டிருக்கோ, இதை போட்டுட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட நம்ம டேக்கும் வேறு வழியே இல்லை. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு வந்து நம்ம டேவை பார்க்க அப்படியே பார்த்துட்டு அவர் பாட்டுன்னு வெளியே போகிறாரு. நம்ம டேக்கு புரியுது ஃபாலோ பண்ண சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேவும் அப்படியே ஜங்குக்கை ஃபாலோ பண்ணி போனால் கீழே வந்து கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம டேவும் ஜங்குக்கும் ஒரே காரில் ஏறிக்கிறாங்க. காரில் ஏறின வேகத்துக்கு அந்த காரில் இன்னொருத்தர் இருக்கான். அவன் வந்து நம்ம டேக்கிட்ட ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுவும் வந்து பிளானு எப்படி கொல்லணும், எதுக்காக கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பிளான் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம டே கையில் வந்து கன்று கூட இல்லை, ஒரு நைஃபை கொடுத்துருக்காங்க. அந்த நைஃப்பில் வந்து பாய்சன் இருக்குது. ஸோ நீ போயிட்டு நேராக அவனை ஒரே ஒரு குத்து மட்டும் குத்திட்டா போதும், இந்த பாய்சனே அவனை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேக்கிட்ட வந்து சொல்ல நம்ம டேக் அந்த கையில் அந்த நைஃபை வாங்கினதுமே ஒரு மாதிரி கையெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது. நம்ம சங்குக்கு அதை எல்லாத்தையுமே பார்க்குறாரு, ஒரு மாதிரி தின்னாவட்டா சிரிக்கிறாரு. இப்போ அப்படியே நேராக கொண்டு போய்ட்டு அந்த கிளப்லேயும் நம்ம டேவை விட்டுடுறாங்க. கார்லேயே உட்காந்துட்ருக்காரு நம்ம ஜங்குக்கும் கூட வந்தவனும். அதாவது நம்ம ஜங்குக்கு கூட வந்து அந்த பிளான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணான் இல்லையா, அவனும் அந்த கார்லேயே தான் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம டேவை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி அனுப்புகிறாங்க. நம்ம டே வந்து அழகாக அவருடைய ஷூ கீழே வந்து அந்த நைஃபை வச்சுருக்காரு. அந்த சாக்ஸ் எல்லாம் போட்டு சாக்ஸுக்கு கீழே அந்த நைஃபை வச்சுட்ருக்காரு ஷூக்குள்ளே. இப்போ நம்ம டே வந்து நேராக உள்ளே அந்த கிளப்புக்குள்ளேயும் போயாச்சு. உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம், நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க எல்லாருமே. ஒரு பக்கம் நம்ம டேக்கு வந்து ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க இவனை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருன்னா நேராக உள்ளே போயிட்டு அந்த பர்சன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்க நம்ம டே வந்து காதில் ஒரு ஹெட்செட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. அந்த இது வெளியேருந்து பேசினாலும் அந்த ப்ளூடூத் மூலமாக கேட்கும் இல்லையா, இங்கே கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிவைஸ் அந்த காதில் அப்படி வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம டே வந்து அமைதியாக அந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க டக்குன்னு அது இதில் வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அது நம்ம சங்குக்கூடிய வாய்ஸு. இப்போ நம்ம டே கிட்ட அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு ஃபோட்டோ காட்டினேன் இல்லை, அவனை நீ இப்போ கொல்ல போகிறது கிடையாது, நான் உனக்கு அங்கே அடையாளம் எல்லாத்தையுமே சொல்கிறேன், அவனை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல நம்ம டேக்கு பயம் வந்துடுது. ஆல்ரெடி பயத்தில் இருக்காரு. சரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே ஓடிடலான்னு பார்த்தா இப்போ ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறானே இவன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இப்போ நம்ம டே வந்து அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசாமல். இப்போது நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சனுடைய எல்லா அடையாளத்தையுமே சொல்கிறாரு நம்ம சங்குக்கு. ஆக்சுவலி அவன் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருப்பான், டேக் வந்து லூஸ் ஆகிருக்கும், அவன் கையில் வந்து வைன் கிளாஸ் இருக்குது, அது பாதி குடிச்சிருக்கும். அவனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கான், உனக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கான். அவனுடைய பாக்கெட்டில் ஃபோன் இருக்கும். இப்போ அந்த ஃபோன் ரிங் ஆகும், அவன் தான் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல நம்ம டேவும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே தேடுறாரு. முக்கால்வாசி பேர் ஒயிட் ஷர்ட்டில் தான் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனுடைய பாக்கெட்டில் இருக்க ஃபோன் வந்து ரிங் ஆகுது. லைக் அந்த ஃபோன் வந்து அப்படியே லைட் எரியுது. ஸோ நம்ம டே வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பர்சனுடைய ஃபேஸை பார்த்தா பயந்துடுறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம டேவுடைய மேனேஜர். அது இப்போ நம்ம டே தான் அந்த அவருடைய மேனேஜர் அப்படின்றத ரியலைஸ் பண்ணதும் ஹலோ 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 அது என்னுடைய மேனேஜர். போ குத்து, என்னால் முடியாது ப்ளீஸ். அவருக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும், என் வேலை போயிடும். அதுவும் இல்லாமல் நான் எதுக்காக இதை பண்ணணும்? இப்போல்லாம் இதை பேசுறதுக்கு நேரம் கிடையாது, போ. என்னால் முடியாது ப்ளீஸ் போ. நீ இப்போ அதை முடிச்சுட்டு வெளியே வரணும்னா அடுத்து அந்த கத்தியை வச்சு உன்னே கொள்ளுவேன். அங்கே நின்றுட்டு சினிங்கிட்டிக்காத போ
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி மிரட்ட நம்ம டேக்கு கையெல்லாம் உதறுது. இப்போ பொறுமையாக அவருடைய காலை மடக்கி ஷூக்குள்ளே வச்சுருந்த கத்தியை வந்து கையில் எடுத்து வச்சுக்கிறாரு. ஆனால் குத்துறதுக்கு தைரியம் ஒரு துளி வரல. ஒரு மாதிரி பயந்து போயிட்டு நின்றுட்டுருக்க ஆப்போசிட்டில் நின்றுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்த அந்த மேனேஜரு நம்ம டேவை பார்த்துட்டான். நம்ம டேவை பார்த்ததும் நம்ம டேக்கிட்ட அந்த கிளாஸோடு ஓடி வந்து, ஹே டே, என்ன இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு லீவு, கிளப்பில் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கியா? பரவாயில்ல விட்டு, நீ பண்ண கேஸுக்கு ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் கூட லீவ் எடுத்துக்கோ, தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி போதையில் வளரிட்டு இருக்கான். நம்மகிட்டே அவனை தான் கொல்லணும், நம்மகிட்டே கையில் கத்தி இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே பதட்டமாக வராரு. நம்மகிட்ட என்ன பண்ணுறதுன்னே சுத்தமாக தெரியல. இப்போ என்ன பண்ணுறான்னா, நம்மகிட்டே வந்து கத்தியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது பின்னாடி ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா கத்தியை தட்டி விட்டுட்டான். அந்த கூட்டத்தில் கத்தி கீழே விழுந்துருது. நம்மகிட்டே இன்னமும் பதட்டமாயிடுறாரு. என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்னும் பதட்டமாயிடா. இப்போ டக்குன்னு நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வர்றாரு. யாருன்னு பார்த்தா அந்த நம்ம டேவுடைய மேனேஜருக்கு பின்னாடி பக்கம் நின்றுட்டுருக்காரு. ஆக்சுவலி அது ஜங்குக். நம்ம ஜங்குக்கு நேராக நம்ம டேவை நோக்கி தான் நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம டேக்கும் பயம் வந்துடுது. ஐயோ, நம்மளை கொல்ல வரானா இவனை கொல்ல வரானா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தில் ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுட்டுருக்கா. நம்ம டேவை வந்து அந்த இடத்துல விட்டு அந்த கூட்டத்தை விட்டு ஒரு பக்கமாக இழுத்து ஜங்குக்கு வந்து அவருக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு அவர் பாக்கெட்டில் இருக்க ஒரு கன்னை வச்சு அந்த மேனேஜருடைய இடுப்போரமாக வச்சு ஒரே ஷூட் கரெக்டாக அந்த முதுகெலும்பு இருக்கும் இல்லையா, அதுலேயே ஒரே ஒரு புல்லெட்டு சவுண்ட் இல்லாமல் இறக்கி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இந்த மேனேஜர் வந்து சுட்ட வேகத்துக்கு கீழே விழுந்துடுறாரு. அங்கே இருக்கவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, போதையில் விழுந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை கூப்பிட்டு மொத்தமாக அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டு காரில் இது பண்ணிவிட, வெளியே காரில் ஏறின வேகத்துக்கு உள்ள கிளப்பில் வந்து சவுண்டு வருது. கத்துறாங்க எல்லாரும், ரத்தம் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்தி அந்த கிளப்லேருந்து மொத்தமாக வெளியே வராங்க. ஆன் ஸ்பாட் அந்த இடத்துக்கு போலீஸ் வருது. எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் அங்கே வர வரைக்கும் இந்த கார் அங்கே தான் இருக்குது. போலீஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கார் போயிடுது. நம்மகிட்டே ஒரு மாதிரி பயத்தில் கை காலெல்லாம் நடுங்கி போயிட்டு உட்காந்துட்ருக்க பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு தென்னாவட்ட நம்ம டேவை பார்த்துட்ருக்காரு. நம்மகிட்டே ஒரு மாதிரி பயந்து போயிட்டு ஜங்குக்கை பார்க்குறாரு, கையை பார்க்குறாரு, வேர்த்து ஊற்று ஒரு மாதிரி பயத்தில் இருக்கா. தண்ணி குடி. இல்லை வேண்டாம். செத்துற போகிற, தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்ல நம்ம டேவும் பொறுமையாக அந்த பாட்டிலை வாங்கி ஒரு சிப் தண்ணி எப்படி குடிக்கிறாரு. அவர் தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கு நம்ம டேவியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. நம்ம டே, நான் தான் சொன்னல எனக்கு இதெல்லாம் வராதுன்னு, எதுக்காக அப்படி பண்ணுறீங்க? நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு நான் கை மாற என்ன வேணால் பண்ணுறேன், ஆனால் இந்த மாதிரி வேலைலாம் என்ன பண்ண விடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு நம்மகிட்டே. எதுக்கு தான் நான் இதை பண்ணணும், எதுக்கு நான் என் வேலையில் இப்படி ஜாயின் பண்ணி இந்த விஷயத்தை எதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணேன், பார்த்ததை பார்க்காத மாதிரி அப்படியே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை ஒரு மாதிரி புலம்பி அழவும் ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக் நம்மகிட்டே அழுறத ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. பார்க்குறாரு என்னமோ டிவி பார்க்குற மாதிரி நம்மகிட்டே அழுறதை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லை. ஒரு மாதிரி கல் மனசு மாதிரி நம்மகிட்டே அழுறதை பார்த்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே நம்மகிட்டே தான் மனசுடைஞ்சு போயிட்டு உட்காந்துட்டு இருந்தவர் அந்த காரோடைய டோரில் ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்க. இப்போ நம்ம டேக்கிட்ட நம்ம ஜங்கு, என்ன யோசிக்கிறா? என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிறதுக்கு மொத்தமாக சாவடிச்சுட்டு போகலாம்ல, எதுக்காக பயம் காட்டுறீங்க? எதுக்காக முதல்ல என்ன உங்கள் இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க? என் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே எனக்கு பிடிக்காத மாதிரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. எஸ், அதுதான் எனக்கு வேணும். என் கூட இருந்தால் எவ்வளோ ஆபத்துன்னு தெரியுதுல்ல. இப்போது இந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணாலும் உன் மேனேஜரால் அதை போஸ்ட் பண்ண முடியாது. யூனோ வாய்? அவன் காலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நம்ம டேக் அதை பார்த்து கோவம் தான் வருது, ஆனால் அதை வெளியே கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம டேக் என்னன்னா ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்து வெறுப்பு வந்துடுது. ஆனால் நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை இப்படி வாட்டி எடுக்கிறது ரொம்பவும் பிடிச்சிருக்குது. ஓகே காய்ஸ், நான் இந்த ஸ்டோரியை எங்கேயும் முடிக்கிறேன்.
எனக்கு தெரியும் இது அப்படியே அந்த இடத்துலையே தொங்க விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லோரும் என் மேலே கொலகாண்டில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இந்த ஸ்டோரிக்கு செகண்ட் பார்ட் கொடுத்து அதில் இப்படி ஒரு பர்சன் டே மேலே லவ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் விலாவரியாக காட்டுறேன். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே ஓகே டியர்ஸ், பாய் எவ்ரிபடி, ஐ லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு காத்துக்கிட்டுருங்க, டக்குன்னு வந்துடும்.